இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையா நம்ம சக்திகுரு ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் ஆர்வமா நோட்டோட ஆர்வமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதுல அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு போகக்கூடாது, என்ன இன்னைக்கு சாப்பாடு போகக்கூடாது, காத்தாடி ஓடினாலும் ஓடினாட்டிலும் பரவாயில்ல அப்படின்னு இன்னும் ஆர்வமா இருக்கிறத பார்த்து எனக்கு இன்னும் ஆனந்தமா இருக்கு. போன வட்டம் மீட்டிங்ல சாப்பிட போக மாட்டேன்ட்டாங்கல்ல, போல இல்ல இல்ல உயரக்கூடாதுங்கிறதுக்கு இப்படி சொல்றது. ஆமா, இங்க தலைமையை பொறுப்பேற்று இன்னைக்கு என்னோட சேர்ந்து மேடையில் அமர்ந்த ஐயா ரிஷபானந்தா ஐயா அவர்கள் ரொம்ப பிஸியா இருப்பாரு. ராஜாசங்கர் கரெக்டாக கேட்டுக்கிட்டியா, பயங்கர டிராவலில் இருப்பார் ஐயா. இல்லை வாரன்ட்டார் அப்படின்னாரு. அவர் வந்தது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வேலை இல்லை அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு காலமாக இருக்கும். வந்துருச்சுன்னா வேற எங்கிட்டுமே போக முடியாத அளவுக்கு வேலை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் பிஸி ஆகிட்டாங்கன்னா ஒரு சொந்த பந்துக்கு போக முடியாது. நேரம் வராமல் இருக்கும், வந்தாலும் அநியாயத்துக்கு வந்துடும். என்ன நான் சொல்ல புரியுதா இல்லையா? சாப்பிட விடாது, என்ன சாப்பிட இல்லையா, பொறுங்க மந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறேன் பாரு. கேட்டா சொல்றது, வேலை இல்லாமல் பல்சரில் அலைஞ்ச காலம் உண்டு, வேலை பார்த்து சாப்பிடாம அல்சரில் அலைஞ்ச காலமும் உண்டு. என்ன கேட்டா இல்லையா? சரி, இன்னைக்கு இந்த ராஜாசங்கர் விழாவில் நான் தொடர்ந்து எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு 3 டைமாவது வந்துடுறேன். அவர் ஒரு அழைப்பு கொடுத்துட்றாரு. இந்த விழா ஏற்பாடு பண்ணி இவ்வளவு அருமையாக இந்த அரங்கத்தில் இவ்வளோ பேர் ஏசியில் உட்கார வச்சு நமக்கு ஒரு பேச வாய்ப்பளித்த ராஜாசங்கருக்கு ஒரு கரகோஷமாக ஒரு கைதட்டு கொடுங்க. இங்கே மேடையில் அமைந்திருக்கும் ஜெயசூரிய ஐயா, ரிஷபானந்த ஐயா மற்றும் பாலகிருஷ்ண ஐயா மற்றும் சக்திகுரு ஐயா, கணேசன் ஐயா, மடத்துக்குளம் எனது நண்பர், எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். பொதுவாக ஜோதிடத்தில் பாருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லைன்னுலாம் கிடையாது. நிறைய வெளியே வரல, அதனால உங்களுக்கு தெரியல. ஐயா உண்மையா நம்ம என்னைக்குமே கெட்டிக்காரன்னு நினைக்கவே கூடாது. ஜோதிடத்தில் வளராதவங்க யாரு அப்படின்னா, ஒன்று யூகோ, கர்வம். அது 100% பல பேரை கெடுத்துருது. அதுக்கப்புறம் ஒரு ஜோதிடர் ஒன்று போட்டால் அதுக்கு மறுகருத்து போட்டு அதுக்கு குற்றங்குறை சொல்றது. இவங்க தான் ஜோதிடத்தில் வளராதவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க. ஐயா, ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடரை மதிக்கணுமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் இருக்கும் ஜோதிடத்தில். இப்படி அந்த ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு இவங்க தான் பாருங்க வளர்ச்சி கம்மியாக இருக்கும். நாங்கள் படிக்கிற காலத்தில் நாங்கள் இல்லை நீங்களுமே ஜோதிடம் படிக்க வந்துட்டோமா, நமக்கு தேவை யார் பேசினாலும் அதை கருத்தை எடுக்கணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க கண்ணோட்டம் என்ன, அது நம்ம குறித்து வைக்கணும், நம்ம ஜாதகத்தோட அப்ளை பண்ணணும். அப்படியே நம்ம வேலை உண்டு சோழி உண்டு. எந்த துறையா இருந்தாலும் நாம இருக்கிற துறையில அறிவை வளர்த்துக்கணும், அதை அந்த அறிவை அந்த துறையில செயல்படுத்தணும். எந்த துறையா இருந்தாலும் சரி, அது டெக்ஸ்டைலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும். இதை தவிர இந்த வேண்டாத வேலை செய்யறவங்க எல்லாம் முன்னேற முடியாது. அதுதான் இன்னைக்கு பல பேர் கெட்டு போறது. கேட்டாங்கய்யா? ஐயா கரெக்டா? நம்ம என்ன, நம்ம வேலை நம்ம சொல்லின்னு அது மட்டும் இருந்தா நம்ம உயரம் வந்துகிட்டே இருக்கலாம். ரைட். இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என் குருமார்களையும் வணங்கி, ஏன்னா என் குரு இல்லாம எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம அவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம பயிற்சி பண்ணணும். என்னைக்குமே படிச்சதை பயிற்சி பண்ணணும். அப்படி பயிற்சி பண்ணும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நல்லா பார்த்துக்குங்க, எல்லா விதிகளும் ஜோதிடத்துல ஒத்து வர்றது இல்லை. ஆனா ஏன் அது ஒரு இடத்துல வருது, ஒரு இடத்துல வரல? அப்ப உப விதிகள், ஜோதிடத்துல உப விதிகள், நிறைய விதி விலக்குகள் நிறைய இருக்கு. ஜோதிடம் ஈஸின்னா எல்லாருமே ஜோசியம் படிச்சுக்கிட்டாங்கன்னா நம்மகிட்ட யார் பார்க்க வருவா? அவங்கவுங்க மாசம் மாசம் பிரிண்ட் போட்டு வாங்கிடுவாங்கல்ல, எனக்கு இந்த. அப்ப அதை கணிக்கக்கூடியதுக்கு பல உப விதிகள், துணை விதிகள் நிறைய இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இதுல ஜோதிடமே ரகசியம்னா. அப்ப ரகசியத்தை சீக்கிரமா எடுக்க முடியுமா ஐயா? ஐயா, ஜோதிடமே புதையல் மாதிரி. புதையல்ங்கிறது ஆளாளுக்கு டெய்லி 10 பேர் எடுத்தா அது புதையலா? நினைச்சு இப்படி லேசா தோன்ற அது புதையல். புதையல்ங்கிறது கோடிக்கணக்கான பேருக்கு கிடைக்கும் போது அது என்னது? புதையல். புதையல் இருக்க இடத்துல என்ன இருக்கு? பூதம் இருக்கா இல்லையா? அப்ப நல்லது இருக்க இடத்துல வேற என்னது இருக்கு? கெட்டதும் இருக்கு. அப்ப அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐயா கரெக்டா? சக்திகுரு எப்ப பேசினாலுமே பாயிண்ட் அவுட்டா பேசுவார். கணேசன் ஐயா பார்க்கத்தான் அப்படி. அவர் பாயிண்ட் பூரா நான் யூஸ் பண்ண எல்லாம் கரெக்டா இருக்கும்.
நான் வந்து அது அது நான் எல்லாத்துக்கும் பார்ப்பேன். எல்லா விஷயங்களுக்கும் பார்ப்பேன். ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு ஆற்றல் இருக்கும். சிலர் பாருங்க, நீங்க இந்த இடத்துக்கு போங்க, சரியா போகும்பாங்க. கரெக்ட்டா சரியா போயிரும். ஏன் இன்னைக்கு ரிஸ்வானந்தாவுக்கு அந்த ஒரு பேர்? அவர சந்திச்சேன், அவர் சொன்ன இடத்துக்கு போனேன், நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்? பலர். அப்ப அந்த வாக்கு பலம், அத சிந்திக்கிற ஆற்றல். ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க, ஒரு ஆள் கணக்கு போட்டு சொல்லுவாரு. ஒரு ஆளுக்கு ஜாதகத்த பார்த்துட்டு படக்குன்னு மூடி வச்சுட்டு சொல்லிடுவார். நீங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய ஜோசியர பார்க்கணும். நான் என்னைக்குமே எப்பவுமே பாருங்க, நான் கிரகங்களை ரொம்ப மதிப்பேன். ஜோதிடர்களை ரொம்ப மதிப்பேன். இந்த துறையில எனக்கு முன்னக்கூடி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை ஜோசியர்களையும் நான் தலைவணங்கி தான் பேச ஆரம்பிப்பேன். நாமளே நம்மள ஒரு ஆளை மதிக்கலைன்னா அப்புறம் நம்மளை யார் மதிப்பா? புரியுதாங்க சொல்றது? இந்த மூஞ்சியே உன்னை கட்டிக்கலையே, வேற எந்த மூஞ்சி கட்டி கொடுமான்ல ஒரு படத்துல. புரியுதா? நம்மளே நம்மளை மதிக்கலங்க. இப்படியெல்லாம் நம்ம ஒரு ஒரு விஷயம் டிசிப்ளின்ங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஒவ்வொருத்தர் பேசும்போதும் கவனிக்கணும். சரியாங்கய்யா? இப்ப சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? சப்ஜெக்ட் போலாமா? ஏதாவது 2 பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஐயா வேற சொல்லிட்டாரு, சொன்னதா வேற ஐயாட்ட பிடிச்சிக்கோங்க விடாதீங்கன்ட்டாரு. 55 கிலோ தங்கம்னா இன்னைக்கு வேல்யூ கூட. ஆனா என்ன பின்னாடி வந்துடாதீங்க, ஒண்ணும் இல்லைங்க. வேறு தங்கம். புரியுதா இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட குணங்களும் வந்து ஐயா என்னைக்குமே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் சாதாரணமா நினைக்கும். ஐயா இன்னைக்கு சாதாரணமா இருக்க, நாளைக்கு பெரிய ஆள். ஐயா புரியுதா இல்லையா? மேல இருக்கவங்க கீழே வர்றதும், கீழே இருக்கவங்க மேல போறதும் எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அப்ப யாரையுமே நினைக்கூடாது. நம்ம எந்த நேரத்திலையும் எல்லாரும் நமக்கு உதவுவாங்க. செய்யும் தொழில் தெய்வம்னா, அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கணும்? ஐயா எப்படி இருக்கணும்? தூங்கிட்டீங்களா? ஒழுக்கமா இருக்கணும். இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான். அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கான்னு தானே அர்த்தம். எல்லா உயிர்களுக்கு எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறான். அப்ப என்ன இருக்கணும்? அப்ப எல்லாரையும் மதிக்க கத்துக்கணுமா? ஐயா ஐயா மதிக்க கத்துக்கணுமா இல்லையா? ஏன் அங்க இறைவன் இருப்பான். இதெல்லாம் விட்டு போட்டு, வேலை சொல்லி விட்டு போட்டு அங்க போய் நின்னோம்னா, நாம எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இறைவன் நம்ம மேல, இறைவனுடைய பார்வை நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்க மறந்தாலும் இறைவன் உங்களை மறப்பதில்லை. தாய் தந்தையா நம்ம நினைக்கிறது இல்ல. வேலை சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலை. தாய் தந்தை நம்ம நினைக்காம இருப்பாங்களா? ஐயா சொல்லுங்க. அது மாதிரி நம்ம சில இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிறோம். சரி, இப்ப நம்ம ஜோதிடத்துல நம்ம பாயிண்ட் அவுட்டுக்கு வந்துடலாம். நல்லா கேளுங்க. எல்லா ஜோதிட விதிகளையும் நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னா ஒரு பிளஸ் அங்க நிச்சயம் ஐயா இருக்கும். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐயா நல்லா புரிஞ்சதா? எல்லாம் நல்லா யோசனை பார்க்கணும். ஒரு மைனஸ் இருந்தா அந்த பிளஸ் எப்படி எடுத்து சொல்லணும். மைனஸ் மட்டும் சொல்லிக்கிட்டு விட்டுறக்கூடாது. ஐயா ஜோதிடம் பார்க்க வர்றவங்க நம்மகிட்ட எதுக்காக வராங்க? எதிர்காலம் பதவியில உயர்வு கிடைக்கும், பணம் சேர்த்துட்டேன் வீடு கட்டலாமா, கடன்ல இருக்கேன் கடனை தீர்த்திடலாம், வியாதி இருந்தா குணமாகுமா கேட்பாங்களா இல்லையா? ஐயா வியாதி கூடுமா ஐயா, இன்னொரு கால் முடியுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க? சொல்லுங்க. அப்ப அங்க அது நல்லா பார்க்கணும். அந்த காலம் பிறந்துருச்சுன்னா குரு கொடுக்காரன். ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல காலம் பிறந்துச்சு. அப்ப நல்ல காலம் எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஜோதிடத்துல நம்பிக்கை உள்ளவங்க, சாஸ்திரத்துல நம்பிக்கை உள்ளவங்க அந்த எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூல் அஸ்ட்ராலஜி. கரெக்டா? டாக்டர் கேட்கலாம், வியாதி சரியா போகுமானா அது 3 வாரம் மருந்து இருக்கு சரியா போகும்ன்றவாரு. கரெக்டா? முடிஞ்ச உடனே நினைச்சு எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அவர் கேட்க முடியுமா? இப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. கரெக்டா இல்லையா? ஆனா ஜோசியத்தை கேட்கலாமா? வியாதி குணமாக எப்படின்னு கேட்கலாமா? எல்லா கேள்வியும் யாருக்கு பதில் இருக்கு? அப்ப நம்ம எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவை பட்ட தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் உண்மையா இல்லையா? ஏன் உண்மையா? கை தட்டிக்கங்க. தட்டுக்கா ஒரு அக்கா தட்டான்னு. இந்த கை தட்டினீங்கன்னா உங்க சாதத்துல தோசை வேலை செய்யும். இப்ப தட்டுவீங்களே? தட்டிங்க சார். பொதுவா நல்ல ஒரு விஷயங்களை தெளிவா நீங்க கவனிச்சுக்கணும். திருடமான வார்த்தைகளை ஜோதிடர் பேசணும். என்ன பேசணும்? திருடமான கோயிலுக்கு போ, சரியா போகும், கோயிலுக்கு போங்கம்மா, முடிஞ்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் போகும்போது தேங்காயை உடைக்கும் போது மாற்றி, புரியுதா? என்னவோ உடைக்கும்,
அப்படின்றான். அப்புறம் உடஞ்சல் சரியில்லைன்ட்டு பிறகு சாமி தேங்காய் கடைக்காரன் சாமியை கொடு திடமா சொல்லணும், நம்பிக்கையா சொல்லணும். ஐயா உண்மையா, ஐயா உண்மையா. ஆமா. ஒருத்தர் காதல ரத்தம் வந்துருச்சுன்னு வைங்க, டாக்டர்கிட்ட போறாரு, தம்பி காதுல மட்டும் வரவே கூடாது தம்பி, காதுல மட்டும் எனக்கு அனுபவத்துக்கு அப்படின்னா அங்கேயே பாதி உயிர் போயிருந்தேன். ஏன் நான் சொல்ல புரியுதா? தம்பி காதல வர்றது ஒரு சத்து கம்மி பார்த்துக்கங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 நாள் அந்த மாத்திரை தம்பி சரியா போகும் அப்படின்னா அங்கேயும் சரியா போகும், மாத்திரையை வாங்க முடியல, அந்த மாத்திரை சீட்டை பார்த்துட்டு இருந்தாலும் சரியா போகும். புரியுதா இல்லையா? சொல்ற திறன் இருக்குல்ல. நான் சொல்ல புரியுதா? எங்க வீட்டு இல்லையா, இந்த சந்துக்குள்ள ஒரு வைத்தியரை பார்த்துட்டு வந்தேன், ஒரு மருத்துவரை, 1 வாரமா உடம்பு சரியில்லை, அவர் கைராசிக்காரு அப்படின்னா இந்த மாத்திரை அந்த கீழே போட்டுடலாம். இந்த வார்த்தை என்ன செஞ்சு நம்மளை குணப்படுத்திடும். இவர்த்தியா போனீங்க, என்ன எங்க மாமியார் அங்கதானே செத்துச்சு அப்படின்னா இவனுக்கு என்ன ஐயா யோசனை பண்ணுங்க. அப்ப திடமானதை சொல்லி பழகும். ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? மறைவு ஸ்தானங்கள்னு நீங்க உடனே கவனிச்சுக்கோங்க, எழுதும்போது கவனிச்சுக்கோங்க. மறைவு ஸ்தானங்களும் என்ன செய்யும்? பொதுவா எந்த ஜாதகத்தாலும் ஒரு கிரகமாக மறையணும். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க கிரகத்தை நகர்த்தி மறைச்சிருங்க. இவ்வளவு விஷயம் இருக்கலாம். ஒரு ஆளு சனி பகவானை பத்தி 1 மணி நேரம் பேசுங்க, அவர் 2 சனி 2 இடத்துல போட்டு, இவ்வளவு நன்மை தெரிஞ்சாதான் கூட ஒரு இடத்துல போட்டு. சரியா? நல்லதுன்னு பாருங்க, கெட்டதுன்னு ஒரு பக்கம் பார்க்கணும், அது எச்சரிக்கை. நல்லதுன்னு ஒரு பக்கம் என்ன செய்யணும், பார்க்கணும். மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானங்கள் பலம் பெற்றால், மறைவு ஸ்தானங்கள் பலம் பெற்றால் அல்லது மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தால், இங்க சில பிரச்சனைகள் சோதனைகள்ங்கிறது இருக்கும். அது எல்லா மனுஷங்களுக்கு இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்காரா? பிரச்சனை இல்லாத மனுஷன் இருக்காரா? சிவபெருமானே இந்த விநாயகர் முருகன் எப்போ ஒண்ணு சேருவாங்க பாருங்க. புரியுதா இல்லையா? கடவுளுக்கு என்ன செய்யுது? கடவுளுக்கு என்ன செய்யுது? பிரச்சனை இருக்கு. அதனாலதான் புராணத்துல அவங்க அவதாரம் எடுத்து கஷ்டப்படுறதை காமிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப மறைவுஸ்தானங்கள்ல கிரகங்கள் இருந்தால் அல்லது மறைவுஸ்தானாதிபதி பணம் பெற்றால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கேட்டாங்கய்யா, அது நீசம் எப்படி இருந்தாலும் சரி, பொன் பொருள் சேர்க்கை. சிரமங்கள் கஷ்டங்களை தாண்டி அவங்களுக்கு என்ன செய்யும்? பொன் பொருள். நிறைய பொன் பொருள் சேர்ந்துன்னு வைங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 50 நகை வாங்கிங்க, 40 லட்சம் சம்பாதிச்சுட்டேன்னு வைங்க. மறைவுஸ்தானம் நான் சொல்றேன், ரிசப்ஷன் கால் டேபிள் அடிக்கி வச்சுட்டு யார் வந்தாலும் பார்த்துட்டு போன்னு வச்சிருப்பீங்கன்னா மறைச்சு வச்சிருக்கீங்க. லாக்கர்ல போய் பெட்டிக்குள்ள போட்டு பூட்டுவீங்க. அப்ப மறைவுஸ்தானங்கள் பணம் பொருள். நிறைய பேருக்கு பாருங்க பொன் பொருள் சேர்க்கை நிறைய இருக்கான்னு கேளுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்துல மீண்டும் எழுந்து வந்து வீடு இருக்கு, மனை இருக்கு, பணம் இருக்கு, டெபாசிட்ல போட்டிருக்கேன், சேவிங்ஸ்ல இருக்கு, நகை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு? இப்ப முகத்தை கழுவிட்டு நம்ம ஜாதகத்துல 6ல இருக்காயா, 8ல இருக்கா பாப்போமா? ஒரு பக்கம் சிரமம் இருக்கும். அது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். இன்டர்வல் வரைக்கும் படத்துல இன்டர்வல் வரைக்கும் வில்லன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். இன்டர்வல் பிறகு 3 பேர் சொல்லிட்டாங்க. ஏன் என்ன அது இன்டர்வல் பிறகு யாரு ஜெயிப்பா? என்கிட்ட கேட்பாங்க ஜோசி முடிக்கும் போதுச்சா, கிரகங்கிற 9 பாவி மட்டும் இத்தனை வராதா இருந்தான். புரிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு சினிமா வச்சோன்னா தான் புரியும். ஏன்னா எல்லாரும் அதுல விருப்பம் உள்ளவன். அப்படின்னா ஏன் தூங்கிட்டீங்களா, டிஸ்டர்பா இருக்கா, போர் அடிக்குதா, வில்லன் அதிகம், கதாநாயகன் ஐயா வில்லன் விசில் அடிச்சோன்னா எத்தனை பேர் வருவோம்? அது கதாநாயகன் ஜெயிக்கிறது கரெக்டா? அப்ப சோதனைகளை கடந்து அங்க தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் 30 இருக்கட்டும், 3 யோகம் இருந்தா போதும். 3 யோகம் இருந்தா, இன்னும் சொல்ல போனா 1 யோகம் இருந்தா போதும். யோகங்கள்னு ஒரு பாடத்துல வரும். 1 யோகம் இருந்தா போதும், அவனை அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். ஐயா இப்படி எல்லாருமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் தாங்க. உங்களுக்கு 7 தசை தெரியாது, 8வது தசை தான் நல்லா இருக்கும்னா 90 வயசுல வந்து 8வது வந்து எப்போ வரும்? ஐயா ஐயா போர் அடிக்கா
சரி, இப்ப மறைவு ஸ்தானங்கள் என்னென்ன மறைவு ஸ்தானங்கள் சொல்லுங்க. என்ன பலமா சொன்னா தான் நான் பேசுவேன். சில பேர் இருக்குன்னு தெரியணும்ல. ம். ஆ ஆ, நான் பேசுறதை கேட்டு ராசிபுரத்துல இருந்து ஒரு ஆள் வந்து என்ன நெட்டி பார்த்துட்டு போறான். புரியுதா? ஆமா. அப்ப 3, 6, 8 மறைவு ஸ்தானங்கள். இப்ப இவங்களுக்கு சொத்து பத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? அதே மாதிரி கேந்திரம்ங்கிறது என்னது? கேந்திரம் இருக்கு 4, 7, 10. இது சுகபோகங்களை சொல்லிக்கிட்டே வரும். 5, 9 புகழ சொல்லிக்கிட்டே வரும். அதுல இருக்கிற புகழ சொல்லிக்கிட்டே வரும். ஒரு ஆளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருக்குமே அது என்ன தெரியாது. மற்றவங்க சொல்லி இது யாரு தெரியுமா? இது அந்த மாதேசன் ஆட்சி பில்டிங்கு அவருதா அப்படிமாங்க. இன்னொருத்தர் பில்டிங்கு ஆனா இவர் யூஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்கல்ல, சார் இங்க இருக்கிற 20 வீட்டுக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்க சார், அதை பராமரிக்கிறது இவர் சார் சொல்றாங்களா? இன்னொருத்தருடைய கட்டடங்களை பில்டிங் சொத்துக்களை பராமரிக்கிறது, மற்றவங்க பணத்தை பராமரிக்கிறதும் மறைவு ஸ்தானம். இவர் எங்க வாங்கினாலும் வெளியே தெரியாம வச்சிருப்பாரு, அதுவும் மறைவு. சூப்பரா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, வெளியில ஒரு கட்டடம் கட்டிட்டு பேர் எழுதி போட்டுருவாங்க. பாத்திருக்கீங்களா? ஐயா எல்லாத்துலயும் பேர் எழுதி போட்டுருவாங்க. படிச்சு இது இவங்க தானா, இந்த இன்சில் போட்டாலே இவங்க தான் ஐயா. ஐயா பாத்திருக்கீங்களா? சிலருக்கு தெரிஞ்சு செய்யக்கூடியது கேந்திரம் திரிகோணம். மறைவு முறையில் கொடுக்கக்கூடியதெல்லாம் மறைமுகம். 3, 6, 8 பண்ண புரிஞ்சா? எப்படி இருக்கு? ஏன் சிறப்பா மறைவு ஸ்தானாதிபதினு பெயர் இருக்கணும். அதே மாதிரி ஒரு கிரகம் இப்ப 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சக்தி சார் சொல்றாருல 6 2ல நீச்சம். என்னைக்குமே இந்த நீச்ச கிரகங்கள்னு வந்தா அந்த நீச்ச கிரகத்துடைய குணம் நம்ம குடும்பத்துல யாராவது தண்டிச்சிருக்கோம். செவ்வாய் நீச்சம், செவ்வாய் மங்களகாரகன், பூமி மனைக்கு காரகன். கேட்டாங்கய்யா, இந்த ஜாதகர் ஒரு வகையில் பூமி மனையினால ஒரு தொந்தரவு சந்திப்பார். திருமண வாழ்க்கை சரியில்லாதவர்கள் இவர் குடும்பத்தில் உண்டு. யாருக்குன்னு கேட்டுக்கணும். ஆமா சார், அம்மாவோட பிறந்தது, என் கூட பிறந்தது, அது கொஞ்சம் மேரேஜ். இது மட்டும்தான் மைனஸ். யோகத்தில் நினைச்சாது. யோகத்துல ஒரு தடவை ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு தண்டிச்சுச்சுன்னா அதை அப்படி மாத்தி போட்டுக்கோங்க. ஒரு தண்டிச்ச உடனே அது ஆட்சி பெற்றும். சாபம் கொடுத்த முனிவர் அவர் என்ன செய்யறாரு? அவர் செய்யும், எப்பா ஒரு லேண்ட் வாங்கி உனக்கு தொல்லையை கொடுத்துட்டேன், செவ்வா நீச்சம், சாரி கவலைப்படாத, அடுத்து எங்க ஆட்சி வருது, அதுல உனக்கு செஞ்சு. புரியுதா? அடுத்த ஆட்சின்னா என்ன அப்படின்னா, அடுத்த திசையில ஒரு புத்தி. ஏன் புரிச்சா? இவர் உங்க திசையே வரலையேன்னா, ஏன் நட்சத்திரத்தாரத்துல 2 பேர் இருக்கேன், அவன்கிட்ட கொடுத்து விடுறேன். ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறீங்க, நான் வர முடியல, கவர் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறேன்ல. பாருங்க, கைது இந்த அவங்க எல்லாம் தட்ட ஆரம்பிச்சாரு. இன்னொரு ஆள் வருத்தப்படம் தட்டுங்க. என்ன கைது? நீங்க என்ன கைதட்ட கைதட்ட பேசுறவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். அதே மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தா இடைஞ்சலா இருக்கும். போங்கிறது தட்டுறதுதான். அப்படின்னாலும் என்னது போய்யா, அதுவும் தட்டுறதுதான். தட்டுறான் தட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படிமா. இல்ல கல்யாண பரிசு, ஏன் கல்யாண பரிசு ஒரு படம் பத்தியில மன்னாரங்கமணி மேனேஜர் தட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படிமா. பாத்துருக்கீங்களா இல்லையா? நான் வகுப்பு எடுக்கும் போது பாருங்க, பழைய படத்துலயே 2 ஒரு சீன் சொல்லுவேன், புதுசுலையும் சொல்லுவேன். கேட்டுருக்கீங்களா இல்லையா? புரிதலுக்காகத்தான். அப்ப 6 2ல இருக்கான் அப்படின்னா நல்லா இங்க கவனிக்கணும். எல்லாத்துக்கும் மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு. பகலுன்னா இரவுன்னா நேரில் போறான், ஒருத்தன் ரிவர்ஸ்ல வரான், எல்லாமே இருக்கு. 6 2ல பேச்சுல கவனமாறு, குடும்ப விஷயத்துல கவனமாறு, ஆரம்ப கல்வி, கண்ணு, பல்லு, இதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் சொல்லலாம், தப்பு இல்லை. மறுபக்கம் ஒன்று இருக்கு, அதுதான் நீங்க பார்க்கணும். இன்டர்வலுக்கு பர் செகண்ட் அப்ப பார்க்கணும். 6 2ல தன் வீட்டுக்கு அது என்னது? யாராவது சொல்லுங்க, உங்களுக்கு இப்ப பரிசு. தப்பா சொன்னா 100 ரூபா, ரைட்டா சொன்னா 50 ரூபா. ரைட்டா சொன்னா எவ்வளவு, அப்பா சொன்ன எவ்வளவு? அப்பா சொன்னா அப்பதான் சொல்லுவாங்க. அப்பா சொன்ன ஜோசியர் தான் ரைட்டா சொல்லுவாரு. ஐயா தன் வீட்டுக்கு என்ன? வெரி குட் சார். அப்ப அந்த கிரகம் 6ஆம் அதிபதி, ரோகாதிபதி, சத்துருஸ்தானாதிபதி, எதிரிங்கிறவன் குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானத்துல, கண்ணு, பல்லு, முகத்துல உட்காந்துட்டான். ரொம்ப ஈஸி. முகம் சம்பந்தமானது, பேச்சு லேட்டா பேசியிருப்பான், பல்லு பிரச்சனை,
கண் பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, இவன் பேசுனதுனால குடும்பத்துல சண்டை, இதெல்லாம் சொன்னீங்கன்னா இது ஒரு பேக்கேஜ். அதுக்கு ஒரு மார்க் போடுவார். ஓகே ஓகே ஓகே, அதோட முடிஞ்சு வச்சா. தன் வீட்டுக்கு 9 என்னது? செல்வத்தை அள்ளித்து அது கைது. நீங்க நம்ம மக்கள்கிட்ட பாருங்க, ஆறுக்குடைய நின்றில் குடும்பத்தில் சண்டை கலகம்னு கை பயங்கரமா தட்டுவான், பெரிய செல்வத்தை தரும். அது கைதட்ட மாட்டேன். என்னைக்கும் பாருங்க, நல்லது சொல்லுங்க, இந்த மக்கள்கிட்ட நிக்காது. தோஷம் சொல்லுங்க, தூங்காமலே இருப்பான். இல்ல அந்த தோஷம் சொன்னாரு, இது என்ன செஞ்சிருவோம்னே இருப்பான். பெற்றதான் மனசு. புரியுதா? தன் வீட்டுக்கு அது என்னது? 9. 6 லக்கணத்துல இருக்கான். அப்ப ஜாதகருக்கு தலைவலி, எதிரியை சந்திப்பார், கூட்டாளியால தொந்தரவு வரும், 7ஆம் இடத்தை பார்க்காரு, கோபக்காரர், இதெல்லாம் ஓகே, இது ஒரு பக்கம். ஆனா தன் வீட்டுக்கு அது என்னது? லக்கணத்துல இருந்தா 6 லக்கணத்துல இருந்தா தன் வீட்டுக்கு வெரி குட். 8ன்னு சொன்னது வெரி குட். தன் வீட்டுக்கு அது 8. 6 8 உனக்கு விபரீத ராஜ்யம். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தலைமை பொறுப்போட இருப்பார். 6வது லக்கணத்துல யாருக்கு இருக்கா? புகழ் உண்டு, தலைமை பொறுப்பு உண்டு, கண்டிப்பா கொடுத்தே தீரும். ஆரம்பத்துல உடல்நலக்குறைவு, மருத்துவ செலவு, அது ஒரு பக்கம். அதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன இருக்கும்? தன் வீட்டுக்கு மறையுதா இல்லையா? அப்ப 6 8 உன விபரீத ராஜ்யம் சொல்றோமா? ஐயா சொல்றோமா இல்லையா? அப்படியெல்லாம் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி நல்லா பாருங்க, ஒரு பாவகம் வளர்த்தால் அவருக்கு அந்த பலன் உண்டு. இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி. ஒரு பாவகம் வளர்த்துட்டா அந்த ஜாதகருக்கு அந்த பலன் உண்டு. ஒரு ஆளுக்கு 4ஆம் பாவம் வளர்த்துருச்சு, வீடு மனை வாகனம் இருக்கு, படிச்சியான்னா ஆமாம்பாங்க. அதே இன்னொரு ஆள்கிட்ட கேட்கும்போது அது இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல சாருங்க. அப்ப இங்க முரண்படுதா ஐயா? இங்க முரண்படுதா? அப்ப இங்க அதை தாண்டி நம்ம இன்னொரு சிந்தனை வைக்கணும். அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கை கொடுக்காரா? சார், ஒரு ஆள் வேகமா போய் கீழே விழுந்துடுறார், அவரே எந்திரிச்சிடுறார், இவர் சுய முயற்சியில் மேல வாரார். ஓகே, எந்திக்க முடியல, கீழே இருக்கார். அடுத்து பக்கத்துல பார்த்தவங்க என்ன செய்வாங்க? பிறர் உதவியில் முன்னேறுகிறார். இவ்வளவுதான் ஐயா, புரிஞ்சதா? மந்திரங்கால் மதி முக்கால், இப்படி விஷயமா? இதை எப்படி ஜெயிக்கிறது? நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். சைலண்ட்ல போடுங்க. நல்லா என் வகுப்பு படிக்கிற போது செல்போனை 1.5 வருஷம் நான் பேசிக் படிக்கிற போது ஒரு நாளும் செல்போனை நான் வந்து ஆன் பண்ணதே இல்லை. அதுக்கு எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் செல்ல எடுத்து போய்கிட்டே இருப்பாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு வெளியே போயிட்டு இருப்பாங்க. வந்தா இன்னைக்கு என்ன 1 மணி நேரம் ஜோசியம்னா அது ஜோசியம் மட்டும்தான். குறுக்க பாம்பு வந்து கடிச்சாலும் கடிச்சிட்டு போ, பிற மருத்துவம் பார்த்துக்கலாம், போ கடிச்சிட்டு போ, பரவா. நோக்கம் இதுவா இருக்கணும், கழுகு மாதிரி இருக்கணும். எது மாதிரி இருக்கணும்? கீழே வந்தா எடுத்துட்டு தான் போகும். கரெக்டா? நோக்கம் உயரத்தான் பார்க்கணும், உயர்ந்த நோக்கமா இருக்கணும், குறிக்கோள்ல ஜெயிக்கணும், ஈகிள் அது மாதிரி இருக்கணும். நேரங்காலம் முக்கியம். டைம் இஸ் கோல்டு, அது உண்மைதான். டயத்துக்கு டைம் தான் ஈடு. இழந்ததை திருப்பி அடைய முடியாது. அப்ப திட்டம் போட்டு ப்ராப்பரா நம்ம வேலை செய்யணும். எல்லாமே வந்து சார் கிரகங்களா பார்க்கணும். சார் என்னவா பார்க்கணும்? கிரகங்களா பார்க்கணும். ஒரு ஆளுக்கு 6ஆம் பாவம் வளர்த்துருச்சு, ஐயோ 6 வளர்த்துட்டானே நினைக்கூடாது. ஹர்ஷி யோகம். என்ன யோகம்? ஹர்ஷி யோகம்னு பேரு. நல்லா பார்க்கணும். 8ஆம் இடம் வளர்த்துருச்சு, சரள யோகம்னு பேரு. 12ஆம் இடம் வளர்த்துருச்சு, விமல யோகம்னு பேரு. லக்னாதிபதி 12 1 12 சேர்க்கை எங்க இருந்தாலும் பர்வத யோகம், மிகப்பெரிய அந்தஸ்துல இருப்பாங்க. நீங்க 1 12 விரயம் பண்ணிருப்பான்னு நினைக்க கூடாது. ஐயா புரிஞ்சதா? பிரியாதிபதி 7ல இருக்காரு, பாதி வாழ்க்கையில மத்தியம வயசுக்குள்ள ஒரு விரயத்தை சந்திப்பார், அவ்வளவுதான். 7க்கு மேல பாதிக்கு மேல விரயம் இல்லைன்னு சொல்லுது. ஐயா விரையாதிபதி எங்க இருக்காரு? 9ல இருக்காரு. நல்லா இருந்தேன், டவுன் ஆயிட்டேன், மறுபடியும் 50 வயசுக்கு மேல 1ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு ஜெயிக்கிறேன். கண்டிப்பா ஜெயிப்பார். இழந்த அந்தஸ்தை நினைச்சுவாரு, ஜெயிப்பார். என்னைக்குமே வந்து பாருங்க, ராஜயோகங்கள் ஒண்ணு இருந்தாலும் போதும், அவங்கள வாழ்க்கையில எதிர்பாராத முன்னேற்றத்தை தரும். யோகங்கள் மட்டும் ஜாதகத்தில் நம்ம எப்படியாவது 1 or 2 கண்டுபிடிச்சிடணும். தோஷங்களையும் கண்டுபிடிச்சு இதெல்லாம் அனுபவிச்சிட்டீங்களா? ஒரு ஜாதகத்தில் சொல்லிக்கிட்டே வரேன்.
ஏமாற்றம், வம்பு, வழக்கு, ஒத்து இந்த இடம் வித்து இடம் ஒரு கையெழுத்து போட்டு ஏமாந்தியெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் முடிஞ்சு சாமி. ஒண்ணே ஒண்ணு இந்த இடத்துல தான் ஏமாற வேண்டாம். அப்போ ஒரு இடத்த வாங்கி கொஞ்சம் விலைக்கு நடத்திக்கு வித்துடுறேன். அதையும் அரியர் வைக்கணும். அதையும் முடிச்சிடுறேன். முடிச்சாச்சுன்னா அப்புறம் யோகம். நீங்க தோஷங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அது மீது என்ன இருக்கும் ஜாதகத்துல? என்ன இருக்கும்? யோகம் தான் இருக்கும். 2வது திசை 1வது திசைய 4, 5, 9 கூடியவர் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கல்வி உண்டு. 1வது திசை 2வது திசை 3வது திசை தான் படிக்கும்போது இருக்குங்கய்யா. ஏன் முதல் திசை அதுக்கப்புறம் 2வது படிக்கும்போது வருமா இல்லையா ஐயா? இனி திசை பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்களா? முதல் திசை சிலருக்கு 5 வயசு இருக்கும், சிலருக்கு 5 வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும். அதுக்கு அடுத்து வர்ற திசை படிக்கிற காலத்துல இருக்குமா இருக்காதா? அதான படிக்கிற காலம் 25 வயசு. இந்த படிக்கிற காலத்துல வர்ற திசை நல்லா பாருங்க. 1, 2, 3 இந்த இடங்களை அல்லது இந்த அதிபதிகளை 4, 5, 9 கூடியவர் யாராவது ஒருவரோ இருவரோ பார்த்து விட்டால் கல்வி உண்டு. கல்விக்காரகன் யாருங்கய்யா? எல்லாம் சொன்னாதான் இல்லைன்னு பின் பாட்டிடுவேன். கல்விக்காரகன் யாரு? புதன். புதன் ஒரு ஜாதகத்தில் வக்கரமோ நீசமோ அஸ்தங்கமோ அது மறைஞ்சிருச்சு அப்படின்னா தாமத கல்வி உண்டு. எழுதிக்கங்க. நீ வீடியோ பார்த்து எழுதிக்கங்க. கேளுங்க என்ன எல்லாம் பேசணும். சரியா? சனி குரு சேர்ந்தாலும் பார்த்தாலும் சனி குரு தாமத கல்வி உண்டு. தாமத கல்வினா என்ன? தாமத கல்வினா என்ன? ஒரு டிகிரி படிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு மறு டிகிரி படிக்காங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோதிடம், சட்டம், அக்குப்ரெஷர் இப்படி ஏதாவது படிக்காங்களா? இப்போ நீங்க எல்லாம் படிக்கல. நீங்க ஆரம்பத்துல 8, 10 படிக்கும்போது இப்படி நோட்டை தூக்கி படிச்சீங்களா? இப்ப பாருங்க. புரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு எல்லாம் பாருங்க. இன்னும் புதன் வக்கரம் இருப்பாரு. எங்கிட்ட தள்ளி கிடப்பாரு. ஜாதகத்துல லைட்டை போட்டு பாருங்க எங்க இருக்குன்னு. எங்கிட்ட கிடப்பாரு, கூப்பிடுங்க. ஹலோ புதன்னா வருவாரு. புரியுதா? அல்லது குரு சனி எங்க இருக்குன்னு பாருங்க. குரு சனி சேர்ந்திருக்கான்னு பாருங்க. தாமத கல்வி கரெக்டா இல்லையா? அந்த கல்வி பலன் தரும். அதை பயன்படுத்தணும். ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறது கோர்ஸ் படிக்க மட்டும் இல்லை. ஒரு ஆளு ஒரு பல துறைகள் இருந்திருப்பாரு. கடைசியில ஏதாவது ஒரு வேலை பார்ப்பாரு, அந்த துறையில செய்ய ஆரம்பிச்சுடுவார். ஒரு ஆளு ஜவுளி கடை வச்சாரு, 55 வயசு. என்ன சார் இவ்வளவு காலம்னு? அவருக்கு பாருங்க அந்த கேது சுக்கிரன் கடைசியில போய் பாதிச்சிருக்கு. லாஸ்டா தொட்டதை கை கொடுக்கும்னு அர்த்தம். இப்ப நான் பாருங்க, எனக்கு ஜோசியம் படிச்சு அதான் காப்பாச்சிருக்கு. இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐயா ஜோசியத்துல தானே வந்திருக்காரு. நான் சொல்ல புரியுதா? இந்த குரு சனி தாமத கல்வி. யாராவது படிக்கும்போது சார் இந்த மாதிரி பொண்ணு டிகிரி முடிச்சிருச்சு, வேலைக்கு போலாமா அல்லது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, 2வது டிகிரி படிக்கலாமாம்பாங்க. இந்த குரு சனி இருந்தாலே அந்த புள்ள 2 டிகிரி படிக்கும்னு சொல்லிடுங்க. 2, 3 வருஷம் கழிச்சு அதை 1 டிகிரி படிக்க வைக்கும். அன்னைக்கே சொன்னார் ஜோசியம். ஐயா புரிஞ்சா? 5, 9, 11 கூடியவர், 5, 9, 11 கூடியவர் 7 கட்டத்துக்கு மேல இருந்தா பின் யோகம். என்ன யோகம்? 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல கொடி கட்டி பறக்கிறவங்க இருக்காங்க. பாத்திருக்கீங்களா ஐயா? பாத்திருக்கீங்களா ஐயா? பாத்திருக்கீங்களா இல்லையா? பார்க்கலாம் சொல்லுங்க, நான் யூடியூப்ல அனுப்பிச்சு விடுங்க, வாட்ஸ்அப்ல. புரியுதா? 60 வயசுக்கு மேல நல்லா இருக்கேன் சார், 50 வயசுக்கு மேல இருந்தேன்னா பின்னாடி கிடக்கான்னு பார்க்கணும். 5 கூடவேன் 11 கூடவேன் சார். லாபாதிபதி லாபம் தருவார், லாபாதிபதி வெற்றி தருவார், தனாதிபதி தனம் தருவார், ரோகாதிபதி கடன் தருவார். 6 கூட மட்டும் நோயை கொடுப்பாரு. அப்ப 5 கூட யோகம் தரமாட்டாரா? ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. என்ன கைது கம்மியா இருக்கு. அடிக்கடி சோர்ந்துடுறீங்களே. ஜோசியர் சுதாரிப்பா இருக்கணும். ஜாதகம் பார்க்க வரும்போது என்னாச்சு, எனக்கு 7.5 என்னாச்சு, எங்க குடும்பத்துல 3 பேருக்கு அஷ்டமி சனி என்னாச்சு, எனக்கு அதுதான் கவலையா இருக்குன்னு அவனுக்கு நம்மகிட்ட பார்க்க மாட்டேன். நீங்க ஜோசியர் திடமா இருக்கணும். புரியுதா? அப்ப ஒரு ஜாதகத்துல கடன் தரக்கூடியவனும் எதிரி சத்துரு நோய் தரக்கூடியவன் இருந்தா அதை குணப்படுத்துற ஒருத்தர் இன்னொரு கட்டத்துல இருப்பாரா மாட்டாரா? அவர் எப்ப வேலை செய்வார், எப்ப வருவாருங்கிறத ஜோதிடத்துல யுக்தி. சரியா? அப்ப எல்லா இடத்துக்கும் 9ஆம் இடத்தை பாருங்க. என்ன ஒரு கிரகம் பலமாயிடுச்சா, இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கா,
அந்த கிரகம் நின்ற வீட்டுக்கு 9 நல்லா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஒரு பாவம் நல்லா இருந்து 9ஆம் இடம் பாதிச்சா தாமதமா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு பாவகம் நல்லா இருந்து 9 நல்லா இருந்தா உடனே கிடைக்கும். இவ்வளவுதான். சரராசி உடனடி பலன் எழுதிக்கங்க. சரராசி, இந்த சரராசிங்க குயிக்கா கொடுக்கும். சிரம் தாமதமா கொடுக்கும், நல்லது. உபயம் 2 முறை அதிர்ஷ்டம். என்ன 2 கூடாது, 2 டைம்ஸ். எத்தனை டைம்ஸ்? 2 டைம். அப்படி இல்லைன்னா 2 டைம்ஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 2 டைம் கொடுக்கும். அப்படின்னா 3rd டைம் கொடுக்கும். புரியலன்னா தேர்ட் டைம் கொடுக்கும். ரைட்டா இல்லையா? ஆமா. உபயத்துல கரணம் இருந்தா அதிர்ஷ்டம் 2. ஏன்னா சரம் சிரம் 2 குணம் சேர்ந்ததுதான் என்னது? 2 குணம் சேர்ந்தா என்னது? சிலர் பாருங்க அன்பளிப்பு ஒளிபெருக்கின்னு போடுவாங்க, சிலர் உபயம் ஒளிபெருக்கின்னு போடுவாங்க. அப்ப உபயராசிக்கு அனுப்பிச்சு ஐயா, புரிஞ்சா இல்லையா? என்ன கரெக்டா இல்லையா? இப்படிலாம் சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து வாய்ப்புகள்ல இங்க வந்து பேசுறேன். மதியம் ரிஸ்வானந்த் ஐயா சில அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாரு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்குமே ஜோதிடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சாலும் கோடிக்கு சமமா நினைக்கணும். நீங்க எந்த அளவுக்கு, ஒரு ஆள் சொல்லுவாரு எனக்கு இந்த விதியே ஒத்துவல்லம் பாரு, எந்த அளவுக்கு விதியை நீங்க மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரியா? நான் எழுதும் போது ஐயோ லக்கண சனியா அப்படின்ற கூடாது. ஒரு சனி லக்கணத்துல, ஓ இந்த லக்கணத்துக்கு 8 கூட வேணும், அள்ளி கொடுமா ஐயா. 8 பெருஞ்செல்வம். 8 என்னது? பெருஞ்செல்வம். 2, 5, 8, 11 சனி இருந்தா, 1, 2, 5, 8, 11 சனி இருந்தால் செல்வந்தர். நல்லா பாருங்க. 1, 2, 5, 8, 11 கூடியவராக இதுல ஏதாவது ஒரு வீடு 1ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியாகவோ சனி வந்தாலும் செல்வந்தர். இப்ப சனி வேணுமா வேண்டாம்? யாருக்கு வேணுமோ அப்ளை பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 7.5 சனி வந்து மைனஸான சில விஷயங்களை சொல்லிட்டு பிளஸை பத்தி அடுத்த ஒரு மீட்டிங்ல பேசுறேன். அதை கேட்டீங்கன்னா இப்பவுமே நீங்க 7.5 சனி அப்ளை பண்ணுங்க. ஸோ நமக்கு சீக்கிரம் வர மாதிரி இன்னும் போயிட்டு பரிகாரம் பண்ணலாமா சார்? அப்படி நல்லதுன்னு நினைச்சு பார்த்தா, கெட்டதுன்னு நினைச்சு பார்த்தா நம்ம கண்ணோட்டம் தான். இப்படி பேசுறது பரவாயில்லையா?